பிரச்சனைகள் பலதரப்பட்ட சிக்கல்களுக்கு ஆளாவதற்கு உண்டான காரணம் என்று சொன்னால் அடிப்படையான விஷயத்தை நாம் உள்வாங்க தவறிய நிலையில்தான் திருமணத்துடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த மூன்று அடிப்படையான விஷயங்கள் கனவின் மீது கடமையாக மாறி போகிறது கபிலத்தின் மூலமாக. ஆக அவர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இருப்பதற்கு இடத்தை. இப்ப மோஸ்ட்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த மூன்றுலாம் பிரச்சனை வரும். இந்த மூன்று விஷயத்துலதான் பிரச்சனையே எங்க ஆரம்பிக்கிறது என்பதாக சொன்னால் இந்த மூன்று விஷயத்துல ஆக இருப்பதற்குண்டான இடம் எனக்கு போதுவாக இல்லை என்பதாக ஒரு பெண் சொன்னால் நீ கட்டாயமாக அம்மா தாவோடதான் இருக்கணும் என்பதாக சொல்ல முடியாது. இவருக்கு தனியாக வைப்பதற்கு வசதி இருக்கிறது, பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கிறார், வசதி இருக்கிறது என்பதாக சொன்னால் அவரால் செய்து கொடுக்க முடியும் என்பதாக சொன்னால் அதை மார்க்கம் வலியுறுத்துகிறது. தனியா வைக்கணும். பிரச்சனையாக இருக்கேன்னு சொன்னா கேட்பது மனைவிக்கு உண்டான உரிமை, அதை செய்து கொடுப்பது கணவன் மீது உண்டான கடமை என்பதாக வருகின்ற பொழுது அதை தனியாக தான் வைத்தால் பிரச்சனை தீர்வு என்பதாக சொன்னார். தனியாக வைப்பதுதான் சிறந்தது என்பதாக மார்க்கம் உணர்த்தி காட்டுகிறது. ஆக இங்கேதான் விடாப்படியாக இருக்கும் என்பதாக கணவன் சொல்ல முடியாது. ஏன் சொன்னவரால் செய்ய முடியும், பொருளாதாரம் இருக்கிறது, வசதி இருக்கிறது என்பதாக சொன்னால் இதை செய்து கொடுப்பதற்கு கணவன் உண்டான கடமை என்பதாக மார்க்க உணர்த்தை காட்டும். என்னிடத்துல எங்களுடைய வீட்டுல எல்லாம் 120 ரூபாய்க்கு தான் அரிசி சாப்பிடுவேன், 100 ரூபாய்க்கு அரிசி சாப்பிடுவேன் என்பதாக ஒரு மனைவி கணவனிடத்துல கேட்டான்னு சொன்னா 100 ரூபாய்க்கா 120 ரூபாய்க்கா அதெல்லாம் முடியாது. எங்களுடைய வீட்டுல என்னுடைய அத்தா அம்மா எல்லாம் 30 ரூபாய்க்கு தான் அரிசி வாங்குவாங்க, 50 ரூபாய்க்கு தான் அரிசி வாங்க என்பதாக கணவன் சொல்ல முடியாது. ஏன்னா வசதி இருக்கு, அவனால் செய்ய முடியும், அவனால் செய்து கொடுக்க முடியும் என்பதாக சொன்னால் அதை கேட்டு பெறுவது எப்படி மனைவிக்கு உரிமையோ அதை செய்து கொடுப்பது ஒவ்வொரு கணவன் மீது கட்டாய கடமை. ஆனா கணவனுக்கு முடியல, ரொம்ப கம்மியா சம்பாதிக்கிறார், அவருடைய வருமானமே குடும்ப எல்லா செலவுக்கும் போதுமானதாக அமையப்படுகிறது. இருந்தாலும் கூட இவ்வளவு விலையா இருக்கிறது, அரிசி இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கிறது, இதெல்லாம் வாங்க முடியாது என்பதாக சொன்னால் அந்த இடத்துல நீ கட்டாயமாக வாங்கிதான் தரணும் என்பதாக மனைவி சொல்வது அங்கு சரியில்லை என்பதை மார்க்கம் உணர்த்தி காட்டுகிறது. ஆனா எல்லா வசதி போதுமானதா இருக்கு, அவர் செல்வந்தரா இருக்கிறாரு, நல்ல சம்பாதிக்கிறார், நல்ல நிலைமையில் இருக்கிறார் என்பதாக சொன்னால் அந்த மனைவி கேட்கக்கூடிய விஷயத்தை உணவில் சரி, ஆடையில் சரி, அவர் இருக்கக்கூடிய இருப்பிடத்தில் சரி மனைவி கேட்டால் அதை நிறைவேற்றி கொடுப்பது ஒவ்வொரு ஆணின் மீது கணவன் மீது கடமை என்பதாக